அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த பாடல்கள் பாடுறதுல கொஞ்சம் எனக்கு நல்ல விருப்பம். இப்போ இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு பண்ண நேரம் நான் ஒரு இஸ்லாமிய கீதத்தை பாடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் கேட்டேன். அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பமாகும் முன் நான் அந்த கரோக்கியோட பாடுறதுக்கு ஆயத்தமான பொழுது சொன்னார்கள் கரோக்கி வைத்து பாட முடியாது என்று. அதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியல. இப்போ நான் உதாரணம் காட்டினேன்னா இப்போ நாவூரியம் ஹனிஃபாலாம் அந்த மியூசிக்கோடெல்லாம் பாடுறார். சரி, இப்போ ஏன் இதில் அனுமதிக்காததுக்குரிய காரணம் என்னன்னு எனக்கு விளங்கப்படுத்துவீங்களா? சரி, அருமையான கேள்வி ஐயா அவங்க கேட்டுக்கிறாங்க. என்னன்னா அவங்க இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு பாடல் பாடி இருக்கிறாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னுக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் பாடுறதுக்கு அவங்க இசைப்பதற்கு தயாரான நேரத்தில் இசைப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் நாகூரியம் ஹனீஃபா போன்றவர்கள் எல்லாம் இசையோடு பாடல்கள் எல்லாம் பாடி இருக்கிறார்கள். நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க என்பதுதான் ஐயாவினுடைய கேள்வியாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில இஸ்லாத்துல இசைக்கு அனுமதி கிடையாது. ஒரு சில இசைகளுக்கு அனுமதி இருக்கிறது. அது என்னன்றதை நான் சொல்றேன். பொதுவாக இசை என்று நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா? இந்த இசைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. குறிப்பாக இஸ்லாம் இசையை எந்த விதமான வணக்க வழிபாடுகளிலும் இணைப்பதும் இல்லை, எந்த செயல்பாடுகளிலும் இணைப்பதும் இல்லை. அதற்கு காரணமாக இஸ்லாம் எதை சொல்றதுன்னு கேட்டா, இசை பாடல்கள் கவிதைகளை பொறுத்தவரை இசை இல்லாமல் கவிதை படிக்க முடியும், பாடல் படிக்க முடியும். ஆனால் அந்த பாடல்களுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர அந்த பாடல்களால் யாரையும் திருத்த முடியும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நம்ம பாட்டு படிக்கிறோம், இசையோட படிக்கலாம், இசை இல்லாம படிக்கிறோமா இல்லையா? முஸ்லீம்கள் இசையை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். ஆனா முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் இசையோட பாட்டு படிப்பீங்க. படிக்கிற நேரத்தில் இசையோ இசை இல்லையோ பாடல்களை பொறுத்தவரையில அந்த பாடல்கள் ஒரு மனிதனை திருத்துமா திருத்தாதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பாட்டு படிச்சதுனால திருடன் இல்லாம போனானா? இல்லாம போகல. அதனாலதான் திருக்குறளை பாடல் என்பதை விட பொதுமறை என்று என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய நீங்கள் அழைக்கிறீர்கள். அதை பாடலாக வச்சிட்டோம்னா அதுல இருந்து திருத்தத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது பொதுமறையாக வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்க்க முடியும். பாடல்கள், நம்முடைய பாடல்கள் இசையோடு சேர்த்து நம்முடைய மூளையை, சிந்தனையை தூண்டுமா தூண்டாதான்னா சிந்திக்க தூண்டாத ஒரு விவகாரமாக இருக்கிறது. ஆனா பிரபல இசையமைப்பாளர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். ஏஆர் ரஹ்மான், அல்லா ரக்கா ரஹ்மான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இசை புயல். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா இப்ப இஸ்லாமியராக மாறி இருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவுடைய மகன், அவரும் பிரபலமான இசையமைப்பாளர். இன்னும் சொல்ல போனால் ஏஆர் ரஹ்மான் சூஃபி இசையிலே மூழ்கியவர், ஆஸ்கர் நாயகன் என்று அறியப்படுகிறவர். இப்படி இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். ஐயா சொன்ன ஈஎம் நாகூர் ஹனீஃபா அவர்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாகூரை சேர்ந்த ஈஎம் ஹனீஃபா அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவரும் பெரிய பாடகராக இருந்து மரணித்தவர். இப்ப இஸ்லாம் இந்த இசையையும் பாடலையும் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் மார்க்கத்திற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்காத விதத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை இசையின்றி படிப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவங்க கூட சொல்லியிருப்பாங்க இசை இல்லாம படிங்க என்று உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. இசையோடு நாங்க படிக்கிறது இல்லை ஏன்னு கேட்டா அது சிந்தனையை மழுங்கடிக்கும். உதாரணமாகவே எடுத்துக்கிறோமே, கவிஞர் வைரமுத்து இருக்கிறார், கவி பேரரசு வைரமுத்து. கவிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஏன் சொல்கிறது என்று சொன்னால், கவிதை என்றாலே பொய் இல்லாம கவிதை இருக்குமா? இப்ப பெண்களையே நம்ம எடுத்துக்கிட்டோம், எந்த கவிதையாவது பெண்களை வர்ணிக்காத கவிதை இருக்கிறதா? வர்ணிப்பது எல்லாம் உண்மையாகத்தான் இருக்கிறதா? வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போன்று நீ இருக்கிறாய் என்று கவிதை எழுதிவிட்டால் நட்சத்திரம் மாதிரி சூடா இருப்பாளா, எப்படி இருப்பாள்னு யோசிக்கணுமா? ஏழாவதுல அப்ப அங்க இருக்கிறாளா? இங்க சிந்தனைக்கு மாற்றமானது ஒன்று. கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து உதாரணத்துக்கு தான் எடுத்து சொல்கிறேன். வைரமுத்து அவர்கள் எழுதி பாக்கெட்ல ஒரு பாட்டை வச்சுக்கிட்டே தெரிஞ்சேன். அந்த பாட்டுக்கு யாருமே இசையமைக்கல. திடீர்னு ஒரு நாள் ரகுமான்கிட்ட கொடுத்தேன், ரகுமான் இசையமைச்சாரு. ரொம்ப அழகாக வந்து விட்டது பாடல் என்று ஒரு பாடலை சொல்லுவார். அந்த பாடல் என்ன பாடல் என்று சொன்னால், கவிதையை பொய்ப்பிக்கிற பாடல். எனக்கு பாடல் கரெக்டா வார்த்தைக்கு வரல, கவிதையை பொய்ப்பிக்கிற பாடல். அதே வைரமுத்து அவர்கள் ஒரே விவகாரத்தை ரெண்டு விதமாக பாடல்களில் எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக காதலை பற்றி வைரமுத்து எழுதுகிறார். எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா,
அது ஹார்மோன் செய்கிற வேலை தானடா என்று எழுதியிருக்கிறார். ஓகே, காதல் கடவுள் இல்ல, ஹார்மோன் செய்கிற வேலை. அதே வைரமுத்து இன்னொரு பாடல் எழுதும் போது காதல் கடவுள் என்று எழுதுகிறார். அந்த பாடல் வரி எனக்கு நினைவுக்கு வரவில்லை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரே பாடல் ஆசிரியர் அவர்தான் பாட்டை எழுதுகிறார். ஒரு பாடலில் காதலை கடவுள் என்கிறார், இன்னொரு பாடலில் இல்லை இல்லை அது ஹார்மோன் செய்கிற வேலை என்று சரியாக சொல்கிறார். எனவே இந்த பாடல்களால் இதுக்கு இசையையும் சேர்த்து சொல்வதால் ஏதாவது மாற்றம் வருமா? கண்டிப்பாக பாடல்கள் மாற்றத்தை தராது. அதனாலதான் நாகூர் ஈஎம் ஹனீஃபா இருக்கிறார்ல, அவர் பாட்டுல சொன்னதை நாங்க நேர்ல சொல்றோம், எங்களுக்கு அடிப்பாங்க எங்க ஆக்கள். அவர் பாட்டுல சொன்னா ரசிப்பாங்க. உதாரணமாக எங்க மக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரணித்தவர்களை அடக்கம் செய்து கொண்டு சமாதிகளிடத்துல போய் எங்க மக்கள் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எங்க இஸ்லாமியர்கள்லயே ஒரு சாரார் மரணித்தவர்கள் தர்காண்டு வச்சிருப்பாங்க. தர்காண்டு வச்சு மரணித்தவர்களை போய் அவங்கள்ட்ட போய் எங்களை காப்பாத்துங்க, ஷாவுல் அமீத் பாஷான்னு ஒருத்தர் 300 வாழ்ந்திருப்பாரு, நல்லவரா இருந்திருப்பாருன்னு வைங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு தரணும், எங்களை நீங்க தான் காப்பாற்றணும்னு பிரார்த்திப்பாங்க. இதை நாங்க இஸ்லாத்துல இல்ல, இறைவன்ட்ட மட்டும்தான் நீங்க பிரார்த்திக்கணும், இறைவன்ட்ட மட்டும்தான் கையேந்தணும், எந்த மனிதர்கள்ட்டையும் கேட்க கூடாது என்று நாங்கள் பிரச்சாரம் செய்யும் போது அந்த மக்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் அதே நாகூர் ஹனீஃபா இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை அப்படி படிப்பாரு நாகூர் ஹனீஃபா. என்ன பாடல், அதே தர்காவில் அந்த பாட்டை போடுவாங்க. அதான் ஆச்சரியம். அங்க என்னன்னா, அல்லாட்ட தான் நீங்க பிரார்த்திக்கணும்னு நாகூர் ஹனீஃபா சொல்லும் போது அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அதே பாடலை போடுகிறார்கள். நமனை விரட்ட மருந்தொன்று விக்குது நாகூர் தர்காவிலே என்று நாகூர் ஈஎம் ஹனீஃபா பாடல் பாடி இருக்கிறார். நமனை விரட்ட மருந்தொன்று விக்குது நாகூர் தர்காவிலே என்றால் நமன் என்றால் யமன். யமனை விரட்டுறதுக்கே நாகூர் தர்காவில் மருந்து இருக்குது. யமனை விரட்டுறதுக்கு மருந்து இருக்குன்னா இந்த உலகத்தில் எவனாவது வாங்காம இருப்பானாத? இல்ல, ஆச்சரியம் என்னன்னா, அதே நாகூர் தர்காவில் தான் ஒருத்தரை அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க, செத்து போயிட்டாரு. ஏன் அவருக்கு அந்த மருந்து கிடைக்கலையா? அப்ப என்னன்னா, பாடல்கள் திருத்துதா? அதே நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்களையே நான் எதுக்கு உங்களுக்கு உதாரணமா சொல்றேன்னா, அவருடைய சிறந்த கருத்துள்ள பாடல்களும் இருக்கிறது. எம்மதமா உம்மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் எம்மதமோ, ஆண்டவன் அந்த மதம் என்று பாட்டு படிச்சாரு. அது சொல்லுவார்ல, போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத ஈசல் மேசல் ஏனடா, கூட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடான்ட்டு அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்டியனா முஸ்லீமா இல்லை ஹிந்துவாம்பாரு. இப்ப நம்ம யாரை முடிவெடுக்கிறது என்னன்னா, அந்த ஆண்டவன் தான் நம்ம இறைவன் ஒருத்தரை வணங்கிட்டு இருக்கிறோம். இந்து சகோதரர்கள் சகோதரிகள், நீங்க ஒரு கடவுளை வணங்குறீங்க, நாங்க ஒரு கடவுளை வணங்குறோம். அவர் என்ன கேட்பாரு, அந்த இதுக்கு நாகூர் ஹனீஃபா பாட்டு சினிமாவில் போடுறது கூட கலவரமா போயிடுச்சு தமிழ்நாட்டில். அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்டியனா இல்ல முஸ்லீமா இல்ல ஹிந்துவான்னு சொல்லி பாடம் படிச்சுட்டு போயிட்டார் அவரு. அப்ப என்னன்னா, இந்த பாடல்கள் யாரையும் திருத்தாது, யாரையும் வழிப்படுத்தாது. இசையினால் யாரையும் திருத்த முடியாது, யாரையும் வழிப்படுத்த முடியாது. என்னன்னா, டென்ஷனா இருக்கிறோம், என்ன பண்ணணும்? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்தா நம்ம பொதுவா பண்றது என்ன? மச்சான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, வாடா பாருக்கு போவோம், அப்படித்தானே? ரொம்ப டென்ஷனா இருந்தா ஒரு 2 பாட்டில் எடுத்து 2 பியர் பாட்டில் எடுப்போம். நம்ம பியர் அடிப்போம்னா என்ன, டென்ஷனை தீக்க நினைக்கலாம, அந்த இடத்துல கடந்து போக நினைக்கிறோம். பிரச்சனையை நம்ம நிரந்தரமா தீக்கணுமா கடந்து போகணுமா? நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை வருது உடனே ஒரு பியர், 2 பசங்களா இருந்தா பியர் அடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் திருப்பி எழுப்பி முடிய திரும்ப அந்த பிரச்சனை திரும்ப வரும். அந்த குடிகாரனாவே மாறுறான்ல, அதுக்கான காரணம் அது. ஒரு பொண்ணுங்களா எனக்கு டென்ஷனாவே இருக்கு, என்ன பண்றது, நல்ல இளையராஜால பாட்டோட கேட்போம், பிரச்சனை தீர்ந்துருமா? பிரச்சனை தீராது. அப்ப என்னன்னு கேட்டா, நம்மை கற்பனை உலகத்திற்குள் அழைத்து செல்லும் பாடல்களும் கவிதைகளும், நல்ல கவிதைகள் பல இருக்குது. உதாரணமா கவிஞர் மேத்தாவினுடைய ஒரு கவிதை இருக்கிறது, நபிகள் நாயகத்தை பற்றி அவர் எழுதியிருப்பார். நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும் போது, அவர் ஒரு துறைமுகம், அங்குதான் திருமறை குர்ஆன் இறக்குமதியானது. அவர் ஒரு துறைமுகம், அங்குதான் திருமறை குர்ஆன் ஏற்றுமதியானது. நல்ல கருத்துக்கள். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல கருத்துக்கள் இருக்குதா, பாட்டா படிக்க போறீங்களா, இசை இல்லாம படிச்சுக்கிறீங்க, ரசிக்கிறீங்களா ரசிச்சுக்கிறீங்க. இசையை சேர்த்து மூழ்கி போய் இருக்கிறதை இல்லாமலாக்கி சிந்தனைக்கு இடம் கொடுக்காம மூடர்களாக மாறிவிடக் கூடாது என்பதால் இசையை நாங்கள் தடுக்கிறோம். நாகூர் ஈஎம் ஹனீஃபாவுடைய இசையை கூட இஸ்லாம் எந்த இடத்திலும் அங்கீகரிக்கவில்லை. அவர் பாடிய பாடல்களில் பல பிழைகள் இருக்கிறது. நான் நேற்று கூட நாகூர் ஈஎம் ஹனீஃபாவினுடைய பாடல்களில் இருக்கிற இஸ்லாமிய பிழைகள் என்கிற ஒரு தனி வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்து நீங்க அந்த கேள்வியையும் கேட்டுட்டீங்க. ஐயா அவர்களுக்கு அந்த இசையை தடுத்ததற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது.